இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. இந்த மே மாதம் 5, 6, 7 இது 2005ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. வெளியில் நாங்கள் புனித பயணம் போயிட்டு வந்தோம். அந்த பயணத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். கேதார்நாத் பத்ரிநாத் போன பயணத்தை பற்றிய ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு பயண கட்டுரை எழுதி வச்சுருந்தேன். அது இப்போ தான் 2 நாள் முன்னாடி என் கையில் கிடச்சிது. நான் 2005 போனது. அது அப்போ வந்த உடனே எழுதி வச்சேன். அதை பார்த்த உடனே சரி, போனவங்களுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம், போகாதவங்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்றதுனால திரும்ப போகணுன்ற ஆசை வரலாம். ஒரு புனித பயணம் நாம் கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரலாம். அதனால் என்னுடைய அனுபவத்தை, என் மனசுக்கு புரிஞ்ச சின்ன விஷயத்தை இந்த பதிவில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் உணர்த்தும் பக்தி ஆய்வு மாநாடு அப்படின்னு ரிஷிகேஷ்லேருந்து ஆய்வுக்கட்டுரைகள் கேட்டிருந்தாங்க. தயானந்த சரஸ்வதி அப்படின்ற மகன் நடத்துகிற ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்திலேருந்து அந்த கட்டுரை கேட்டிருந்தாங்க. நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் போனோம். கட்டுரை தலைப்பு திருமூலர் காட்டும் மனித நேயம் அப்படின்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருந்தோம். அதனால் அந்த மாநாட்டில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. மிக அருமையான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2005ஆவது வருஷம் மே மாதம் 5, 6, 7 அந்த 3 நாட்களும் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே பங்கு பெறுறதுக்காக இங்கேருந்து புறப்பட்டோம். புதுச்சேரியிலேருந்து புறப்பட்டு சென்னை போய் புதுடெல்லி வழியால் ரிஷிகேஷ் போய் சேர்ந்தோம். அங்கே கங்கை கரை ஓரத்தில் அந்த ஆற்று நீர் சலசலன்னு ஓடுற ஆற்றோட்டத்தில் ஒரு பக்கத்து சுவர் எழுப்பி அந்த ஆசிரமம் வெகு அருமையாக, வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடம், லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தீவிர மலைகள், அப்படியே திரும்பி பார்த்தா மலையாக இருக்குது ஒரு பக்கம், அமைதியாக இருக்குது ஒரு பக்கம். ஆற்று நீர் சலன்னு ஓடுது. அதுவும் வழியில் ஒரு பாறை இருந்தால் அந்த தண்ணி அப்படி தெறிச்சு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற அழகு, அந்த வெள்ளப்பெருக்கு. அதுக்கு குளிக்கிறதுக்கு படித்துறை அந்த கங்கை கரை ஓரம் நல்ல நடந்து போகிற மாதிரி, அதாவது இப்போ வாக்கிங் போகிறாங்கல்ல, அது மாதிரி பொதுமக்கள் வழியெங்கும் அந்த கரை ஓரமாக நடக்கிற மாதிரி பாதை போட்டிருக்காங்க. அந்த அழகு அத்தனையும் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அந்த ஆசிரமத்தில் நின்று பார்த்தா அங்கேயே நின்றுட்டுருக்கலாம் போல் இருக்குது. நிறைய வளமான மரங்கள், பலவித மலர்கள், பறவைகள் பலவிதம். இங்கே நாம் இருந்துட்டு போகிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் பறவைகள்லேயும் பல வேறுபாடு இருக்குது. அந்த பலவிதமான பறவைகள், அதுங்களோட அந்த ஒலிகள், சிர்பிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த விதவிதமான பறவைகளோட விதவிதமான ஒலிகள். நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நிறைய பறவைகள், நல்ல குளுகுளு நிழல். இவ்வளவு அருமையான, அவ்வளவு பேர் அந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க. எங்கும் அமைதி.
எதுலேயும் அமைதி. இங்கே நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பரபரன்னு ஓடிட்டுருக்கோம். ஒரு பணிக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, குடும்பம், இப்படி நம்ம பல காரணங்களால் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கை முறையில் அந்த அமைதிக்கும் இந்த பரபரப்புக்கும் ஒரு மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு அமைதி அங்கே கிடைக்கிது. அதனால் அந்த அமைதி ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போய் நாங்கள் தங்கி இருந்தோம். ரொம்ப அருமையான வாய்ப்பு. எல்லாமே அழகு, எல்லாமே அமைதி. அந்த தயானந்த சரஸ்வதிகள் நடத்துகிற அந்த ஆசிரமத்தில் பல சாதுக்கள் தங்கி இருக்காங்க. பல பேர் வேதம் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பெண்கள் வேதம் படிக்கிறது நிறைய கம்மி. ஆண்கள் தான் ஆண் குழந்தைகளை வேதம் படிக்க அனுப்புவாங்க. அங்கே பெண்களும் வேதம் படிக்கிறாங்க. ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் வேதம் படிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக தூங்கி, நிம்மதியாக எழுந்து அமைதியான அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அந்த கங்கா மாதாவுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த வணக்கம், கங்காதேவியை வழிபடுறது, அந்த மாலை நேர வழிபாடு மிக மிக அருமையாக இருக்குது. அற்புதமான ஒரு வழிபாடு. இயற்கையை, பிரபஞ்சத்தை வழிபடுறதுல என்ன தப்பு? அதை அங்கே போன பிறகு நம்ம ஒரு சாதாரண சாப்பாட்டை கூட நம்ம வணங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. இறைவனுக்கு நன்றி சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் ஒன்றான நீருக்கு அந்த தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு வள்ளுவ பெருமான் சொல்லுவார். நீரின்றி அமையாது உலகு, இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தண்ணிக்கு அங்கே கொடுக்குற மரியாதை, கங்கா மாதாவுக்கு கொடுக்குற மரியாதை, கங்கா மாதாவுக்கு கொடுக்குற மரியாதை அது கங்கை அப்படின்ற பேருக்காக இல்லைன்னாலும் பிரபஞ்சத்தில் ஒன்று, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, உயிரினமே இல்லை, நாம இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நன்றி சொல்கிறது அருமை. அந்த சொல்கிற முறை மனசுக்கு சிலிர்ப்பாக இருக்குது. அங்கே தான் தண்ணியோட மகிமையே நமக்கு புரிய வருது. அந்த ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க, கல்விச்சாலைகள் நடத்துகிறாங்க, இப்படி பல பொதுப்பணிகளும் செய்துட்ருக்காங்க. அப்போது நிறைய பேர் வர போக, அங்கே தங்க இருக்க எல்லாத்துக்கும் அங்கே வசதிகள், வாய்ப்புகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே போனோம். போகும்பொழுது ஒரு பிரபலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அங்கே பக்தி ஆய்வு மாநாடு நடக்குது, 3 நாள் நடக்குது. உட்கார்றாங்க, அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. அந்த ஆய்வு கட்டுரைகளை அவங்கவுங்க கட்டுரையை வாசித்து, அதாவது அந்த காலத்தில் அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க, இது சின்ன விஷயம். அதனால் அவங்கவுங்க கட்டுரையை அங்கே வாசிப்பாங்க. பல பேர் அதை ஏற்றுக்கலாம், கருத்தில் மறுப்பு சொல்கிறதானாலும் சொல்லலாம். அந்த மாதிரி கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க. அங்கே நாங்கள் ஒரு பிரபலத்தை சந்தித்தோம். அப்படி யார் அப்படின்னா, திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த். அவர் அங்கே ரொம்ப வருஷமாக தொடர்பில் இருக்கார். இங்கே அவர் மனசு அமைதி தேடி போகணுன்னா அந்த தயானந்த சரஸ்வதியோட ஆசிரமத்தில் போய் தங்கியிருப்பார். அவருக்குன்னு அங்கே ஒரு இடம், அதான் எப்போ வந்தாலும் அவர் தங்கக்கூடிய அளவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு இந்த பரபரப்பான வாழ்க்கையில், ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கிற அவருக்கு அந்த அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆசையினால் அங்கே தங்கி இருக்கிறப்போ செய்தித்தாள் படிக்க மாட்டார், இந்த ஃபோன்லாம் வரக்கூடாது, தொலைக்காட்சி பார்க்க மாட்டார். அமைதி, தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் பல மணி நேரங்கள் அமைதியாக உட்காந்துருப்பார். வேறு எதோடையும் தொடர்பு வச்சுக்க மாட்டார். யாராக இருந்தாலும், எந்த தகவலாக இருந்தாலும் சில முக்கிய செய்திகள் சிலர் தவிர யாரோடையும் தொடர்பு வச்சுக்க மாட்டார். தொலைக்காட்சி பார்க்கறது இல்லை. அந்த அமைப்பே அப்படி அமைதியாக இருக்குது. காலையில் விட்டியல் நேரத்தில் எழுந்து
வாக்கிங் புறப்படுறார். அதே மாதிரி மாலை நேரத்துலையும் அந்த கங்கை கரை ஓரம் பல மைல் தூரம் நடக்கிறார். நடந்து அந்த கங்கையை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்துடுறார். அந்த கங்கையில் நீராடுறதும் வெளியில் வாக்கிங் போகிறதும் அப்போ யாராவது கூட போகிறாங்க. மற்ற நேரம் யாரோடையும் தொடர்பில்லை. அந்த அமைதியாக தனியாக இருக்கார். நாங்கள் போயிருந்த சமயத்தில் சுவாமிகள் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அமெரிக்கா போயிருந்தார். அவர் நாங்கள் அந்த மாநாடு முடிகிறதுக்குள்ளேயும் வந்துட்டார். இப்போது அந்த ஆய்வு மாநாடு நடந்துகிட்ருக்கு. அங்கே கொஞ்ச நேரம் இவரையும் கூப்பிட்றாங்க, ரஜினிகாந்தையும் கூப்பிட்றாங்க. அவர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்றப்போ பொதுமக்களோட நாங்கள் எல்லாரும் உட்கார்ற இடத்துல அவர் உட்கார்றார். அந்த துறவிகள்லாம் உட்கார்ற வரிசையில் வந்து உட்கார்ந்தார். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம். என்ன இவர் இங்கே உட்காராமல் ஒரு நடிகர் போய் அங்கே உட்கார்றாரே அப்படின்னு பார்த்தோம். அப்படியே ஒரு நொடி நினச்சோம். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே ஒரு தனி இடம் இருக்குது, அவங்க மனசில் இவருக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இவர் அங்கே எதுக்காக போயிருக்காருன்னா, சந்திரமுகின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் யாரும் பண கஷ்டத்தாலேயோ வேறு எதாலேயோ வருத்தப்படக்கூடாது, படம் தோல்வி அடைஞ்சிடாமல் யாரும் தன்னால் நஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போய் அமைதியாக ப்ரே பண்ணுறார். தான் நடித்து கொடுத்த ஒரு படமாக இருந்தாலும் வெறும் நடிகராக இருந்தாலும் அதுக்காக ஒரு ப்ரேயர் வைக்கிறார். தன்னால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. அது ரொம்ப நல்ல மனசாக எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. பொதுமக்களுக்கு ஒரு வேளை உணவு, ஒரு நிறைய அவருடைய அங்கே உள்ளவங்களுக்கு சாப்பாட்டு செலவில் இவர் நிறைய சமயங்களில் அவர் ஏற்றுக்குவாராம். நாங்கள் போயிருந்த நாளில் ஒரு நாள் உணவு செலவு அவர் ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அப்படி மாநாடு நடக்குது. மாநாடு முடிகிற சமயத்தில் இவர் வந்து அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணார். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அமெரிக்காவிலேருந்து வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணார். புறப்பட வேண்டிய நாள் நாங்கள் போன போது அந்த விழா நடந்து முடிகிற சமயத்தில் ஐயா சுவாமிகள் வந்துட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த மாநாடு முடிகிற சமயத்தில் இவரும் சில வார்த்தைகள் பேசினார். சுவாமிகள் மிக அருமையான ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு. எங்கள் எல்லாருக்கும் அவரை பார்த்ததும் அவருடைய பேச்சை கேட்டதும் ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது. அவ்வளவு அருமையான பேச்சு பேசினார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதமாக ருத்ராட்சமும் ஒரு சின்ன தீபமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் அருமையான ஒரு ருத்ராட்ச மாலையும் தீபமும் கையில் பிரசாதமாக விபூதி பிரசாதத்தோடு கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு புறப்பட்டோம். இப்போ புறப்பட்ட நாங்கள் இங்கேருந்து வெளியூருக்கு புறப்படுறோம். அது எங்கே புறப்படுறோன்னா, கேதார்நாத் அப்படின்ற ஊருக்கு புறப்படுறோம். இப்போது தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்த பிறகு, அந்த பிரசாதம் கொடுத்த பிறகு அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடணும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ்ஷை சந்தித்து பேசிட்டு வர்றார். அதுக்காக தான் அங்கே ஒரு பணிக்காக அங்கே போயிருந்தார், பேசிட்டு வந்திருந்தார். அந்த விழா மிக அருமையாக முடிஞ்சது. நாங்கள் புறப்பட்டுட்டோம். புறப்பட்டு இப்போ நாங்கள் போனது வேறு ஒரு, அதாவது பெரிய பேருந்து. அங்கே இங்கெல்லாம் போன போதெல்லாம் அடுத்தது இப்போது கொஞ்சம் குறைஞ்ச டிக்கெட் உட்காரக்கூடிய சின்ன சின்ன பேருந்து. அது எதுக்குன்னா மலைப்பாதை. மலைப்பாதையில் அங்கே அகலமே கிடையாது. ஏதோ இங்கே ஒரு சின்ன பாதை, ஒரு பேருந்து போகலாம் தாராளமாக. இன்னொருத்தருக்கு வழி விடுறதுன்னா நெருக்கமாக தான் வழி விட்டாகணும். அந்த அளவுக்கு மலைப்பாதை அது. நிறைய இடங்களில் மண் மலைகள் இருக்குது, சரிஞ்சு கீழே விழக்கூடிய இடம்.
அகலமாலாம் போட முடியாது. ஏன்னா அடிக்கடி மண் சரிவு ஏற்படும். அதனால் அந்த பாதையை போட்டதே ஒரு விசித்திரம்தான். இவங்கெல்லாம் சாதாரண இந்த பாதை போடுற மாதிரி எல்லாம் போட முடியாது சுலபமாக. அந்த மலையினுடைய அமைப்புக்கு அங்கே போட்டிருக்கிற பாதை இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டால் தேவலான்னு நம்ம மனசுக்கு தோணும். அதில் என்ன சிக்கல்னால் மண் சரிவுகள் ஏற்படும். அப்படின்றதுனால திட்டமான அளவுக்கு தான் பாதை போட்டிருக்காங்க. அந்த பாதையில் இந்த பேருந்தில் நான் ஒரு பேருந்தில் போனவங்க 2 பேருந்தில் பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிரிஞ்சு அதில் போயிட்டோம். ரிஷிகேஷ்லேருந்து அப்படியே புறப்பட்டு போனோம். அந்த நாங்கள் போகிறபோது இமயமலையோட உயரம் கங்கை கரையிலேயே போகுது. கொஞ்ச தூரம் இல்லை, 300 கிலோமீட்டருக்கு மேலே அதே பயணம். அதாவது பல நதிகள், பலவிதமான உயரங்கள், மலைன்னா ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ரோடோட அகலம் ஒரே அளவுக்கு தான் இருக்குது. நம்ம பேருந்து இப்படி போகுதுன்னா எதிரில் ஒரு வண்டி வரணும்னா அதுக்கு பாதை விடுறது அவ்வளவு பயமாக இருக்குது. பக்கத்தில் அப்படி திரும்பி பார்த்தோன்னா பல 1000 அடி பள்ளம். அந்த பள்ளத்தில் நதி சலசலன்னு ஓடிட்டுருக்கும். வெகு ஆழத்தில் அந்த நதி நீர் தெரியும். அதை பார்க்குறப்பவே நமக்கு பஸ்ஸில் இருந்து பார்த்தாலுமே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிரில் வர்ற வண்டிக்கு வழிக்கு வாகனத்துக்கு வழி விடணுன்னா நமக்கு அப்படியே கட்டாயமாக இறை நம்பிக்கை இல்லாதவங்க கூட, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கட்டாயமாக உயிருக்கு பயந்து இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான பயணம். அந்த 300 கிலோமீட்டர் தூர பயணமும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்தது. ஒரு சமயம் ஒரு இடத்துல நாங்கள் போய்கிட்டுருக்கோம். உண்மையிலே மண் சரிவு ஏற்படுது. நாங்கள் நேரடியாக பார்த்த நிகழ்ச்சி. வண்டி போய்கிட்டுருக்கு, மண் சரிஞ்சிருக்கு. வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்தியிருக்கோம். அந்த வண்டியை, அந்த மண் சரிவை எடுக்கிறதுக்கு ஒரு வண்டி வருது. அதுக்கு வழி விடுறதுக்குள்ளே இந்த வண்டி படுற பாடு பெரிய பாடு. அது மொள்ள வழி விட்டு அது போய் அதை எடுத்தாலும் மண் கொட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வேகமாக கொட்டினா இந்த பஸ் மேலே வச்சு மூடிடும். அவ்வளவு உயரத்துலேருந்து மண் கொட்டுது. நாம் போகிற பாதையில் மண் வந்தால் இருக்கிறது குறைஞ்ச அகலம். அப்படியே வண்டி மேலே கொட்டினா தபதபன்னு விழும். அவ்வளவு இந்த பக்கம் ஆபத்து. ரோடில் கொஞ்சம் நம்ம ஓரம் போனால் எத்தனை 1000 அடி பள்ளம்னு தெரியாத ஒரு பள்ளத்தில் நம்ம வண்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ த்ரில்லிங்கான பயணம் இல்லையா அது? அதனால் எனக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரொம்பவும் ஆசையாக இருந்தது. அதனால தான் இதையெல்லாம் நான் ஒரு ஆசையாக இருந்ததுனால எழுதி வச்சேன். இது வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பீப்பல் கோட் அப்படின்னு ஒரு இடம், அங்கே போயிட்டு தங்கி மறுநாள் கௌரிகுண்ட் அப்படின்ற இடத்துல போய் ஒரு, அதாவது இவ்வளவு இயற்கையில் வெந்நீர் ஊற்று, அந்த வெந்நீர் ஊற்று அப்படியே ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் வெந்நீர் ஊற்று ஊற்றிக்கிட்டே இருக்குது. வெந்நீர்லாம் யாரும் சுட வச்சு ஊற்றுனதில்லை, மண்ணிலேருந்து வெந்நீராக வருது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு சூட்டின் காரணமாக, ஏதோ கெமிக்கலின் காரணமாக அந்த தண்ணி சூடாகி வெது வெதுன்னு வந்து ஊற்றுது. அந்த தண்ணியில் இறங்குறப்போ முதல்ல பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு சூடாக தான் இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே குதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோட சூடு உடம்புக்கு இதமாக தெரியுது. ஊரில் இருக்கிற குளிருக்கும் அந்த தண்ணியோட சூட்டுக்கும் ரொம்ப இதமாக இருக்குது. ஒரு நீராடிட்டோம். கௌரிகுண்டுன்ற இடத்துல நீராடிட்டு வெளியில் வந்தோம். அங்கே ஒரு 14 கிலோமீட்டர் தூரம், இப்போ 300 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் வந்தோம். அது மண் சரிவு, பள்ளம், அதில் பாதாளத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு,
இந்த த்ரில்லிங்கோடு வந்து சேர்ந்தோம். இறைவான்னு மனசு சதா சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை விட ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த 14 கிலோமீட்டர் தூரமும் நடந்து போகணுன்றவங்க போகலாம். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உடம்பை பொறுத்தது, மனசை பொறுத்தது, போகலாம். சில பேர் இயலாதவங்க பல்லக்குன்னு சொல்லுவாங்க, 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, சுமந்துக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு அதுலேயும் போகலாம். ஆனால் நிறைய பேர் அதில் போக முடியாது. குறைஞ்ச அளவுக்கு தான் பல்லக்கு கிடைக்கும். எல்லாராலையும் நடந்து போக முடியாது 14 கிலோமீட்டர். அதனால் அதுவும் கம்மியாக இருப்பாங்க, இப்படி போகிறவங்களும் கம்மியாக இருப்பாங்க. நிறைய பேர் பெரும்பாலானவங்க மட்டக்குதிரைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்த உடனே குதிரையாக கழுதையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. உயரம் கம்மியாக இருக்கும் அது. ஆனால் குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க, மட்டக்குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மட்டக்குதிரையில் ஏறி நம்ம பயணம் பண்ணணும். எல்லாருக்கும் குதிரை சவாரி பண்ணி பழக்கம் கிடையாது. அப்போ அது மேலே நம்ம உட்காந்து போகும்பொழுது அந்த மட்டக்குதிரை என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு சின்ன பாதை தான். இப்போ இத்தனை நேரம் அந்த பேருந்து பாதை மாதிரி கிடையாது. மலையில் ஏறும், கல் இருக்கும், பனி கட்டி அப்படியே உறைஞ்சி போய் பனிப்பாறையாக இருக்கும். சில இடங்களில் அந்த பனியை வெட்டி சின்னதாக ஒரு ஆள் நுழையிற மாதிரி பாதை பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடங்களில் இன்னும் அழுத்தமான பனிக்கட்டியாக இருக்கும், அதையே வெட்டி படிப்படியாக வெட்டி விட்டு வச்சுருப்பாங்க. மலைப்பாறைகளும் இருக்கும், மண்ணும் இருக்கும், இப்படி பனிக்கட்டிகளும் இருக்கும், விட்டு விட்டு எல்லாம் இருக்கும். இதில் இந்த குதிரை என்ன செய்யும், மட்டக்குதிரை முடிஞ்ச வரைக்கும் அதோட கால் அந்த ஓரமாக போய் பழகும். எந்த ஓரன்றீங்க, அந்த விளிம்பு இருக்குல்ல, பாதையோட விளிம்பு, சின்ன பாதை. அதில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் நடக்க முடியும். வண்டி பாதை கிடையாது. கோணமானான்னு மேலே ஏறிக்கிட்டுருக்கு. அந்த ஓரத்தில் இருந்து பார்த்தா அந்த அதில் பாதாளத்தில் ஓடக்கூடிய ஆறு. இந்த குதிரையோட கால் அந்த விளிம்பில் நடக்கும். ஒரு அரை அடி அந்த குதிரடி அப்படி தள்ளி கால் வச்சாலோ, குதிரை கால் வைக்கிறப்போ மண் சரிஞ்சாலோ, நாம் குதிரை மேலேருந்து சறுக்கிட்டு விழுந்தாலோ நேராக எங்கேயோ பாதாள லோகத்தை போய் தரிசனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி அந்த குதிரை என்ன செய்யுது, அதோட வசதிக்கு, திரும்புகிற வசதிக்காக அந்த எட்ஜிலேயே தான் நடக்கும், அந்த விளிம்புலேயே தான் நடக்கும். அதில் போய் மொல்ல கேதார்நாத் போகிறோம். அதோட உயரம் என்னென்னா, நம்ம கடல் மட்டத்திலேருந்து 12,000 அடி உயரம். அங்கே போயிட்டோம், இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவா இறைவான்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் சில பேருக்கு சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க, முடியலேன்னு சொல்கிறாங்க. ஏதோ நல்லபடியாக போய் சேர்ந்தோம். அந்த பனிப்பாறைகள்லாம் பார்த்துட்டு, சின்னது பெருசு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து கடந்து சன்னதிக்கு போயிட்டோம். இறைவனோட சன்னதிக்கு போனோடனே அப்படி ஒரு ஆனந்தம். இவ்வளவு கடந்து வந்திருக்கோம், இறைவனை நேராக பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வு. அப்படி போயிட்டு அங்கே இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, இங்கே இருக்கிற மாதிரி சுவாமியை தொடக்கூடாது, மூலஸ்தானம் தனி, அங்கே குறிப்பிட்டவங்க தான் போகணும் அப்படின்லாம் இல்லாமல், அது செதுக்காத சிலை, ஒரு மாதிரி, அதாவது இப்போ நம்ம புத்துக்கோவில்லாம் பார்க்குறோம்ல, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முழு வடிவம் கிடையாது, ஒளி வச்சு செதுக்காதது, இயற்கையாக சுயம்புவாக தோன்றியது. அந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணாலேயே ஒரு சுயம்புவாக ஒரு, அது லிங்கமும் கிடையாது, ஒரு புற்றினுடைய முழு வடிவமும் கிடையாது, ஒரு அருமையான, ஆனால் அதை பார்த்தா சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு உணர்வு. நம்ம இங்கே ஊரில் தீபாவளி சமயங்களில்
கேதார கௌரி நோன்பு அப்படின்னு எடுத்திருப்போம். எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீடுகளில் அந்த கேதார கௌரி நோன்பு எடுக்கிற வழக்கம் உண்டு. அந்த கேதாரீஸ்வரன் இவர் தான், அந்த திருவிளையாடல் நடந்தது இதுதான், உமையம்மைக்கு சரிபாதி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நம்ம ஒரு எண்ணத்தோட 21 நாள் விரதம் இருந்து அந்த கேதார கௌரி நோன்பை முடிப்பாங்க பெண்கள். வழக்கம் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இறை நாட்டம் வேணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க பழக்கி வச்சது ஒரு நோன்பு முறை. அது அதை எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கம் உண்டு. இப்போ அந்த இறைவனை பார்க்குறப்போ அந்த சிவபெருமானையே பார்க்குற மாதிரி, யாரும் அங்கே தொடாதேன்னெலாம் சொல்லலை. அந்த லிங்க வடிவத்தை ஏனே தெரியல, நான் போன உடனே அப்படியே கட்டி அணைச்சிட்டேன். எனக்கு சிவபெருமானையே தொட்ட மாதிரி ஒரு உணர்வு. என்ன நான் மார்கண்டேயனாக கற்பனை பண்ணிக்கிட்டேன். அந்த நொடியில் அப்படி தோணுச்சு. அந்த கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல சின்ன வயசில். இப்போ சிவபெருமானை பார்த்த உடனே அங்கே நம்மளை தொடாதேன்னு யாரும் தடுக்கலை அப்படின்ன உடனே யார் யாரோ வராங்க, இப்படி இப்படி போட்டுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அதை கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. கட்டி பிடிச்சிட்டு என்னை நான் மார்கண்டேயனாக கற்பனை பண்ணிட்டு, இறைவா எனக்கு எப்போதும் நீங்கள் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அழுகையாக வருது. அப்படி அந்த கேதாரீஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். அந்த வெளியில் வந்த பிறகு அந்த கோவில் அமைப்பு அங்கே இருக்கிறதையெல்லாம் பார்த்து ரசித்து, அந்த பனிப்பாறைகளில் ரசிச்சுட்டு கொஞ்சம் இறங்கி வந்த உடனே அங்கே ஆதிசங்கர், இந்த சங்கர மடத்தையெல்லாம் நிறுவிய முதல் ஆதிசங்கரர், லலிதா சகஸ்ரநாமம் பாடிய ஆதிசங்கரர், உலகத்திலேயே அதிக தூரம் பாத யாத்திரை பண்ணி திருத்தலங்களை நிறுவிய ஆதிசங்கரர் சமாதி அங்கே இருக்குது. அந்த ஆதிசங்கரருடைய சமாதியை போய் பார்த்து வெளியில் வந்தோம். அதுவும் ஒரு பெரிய பாக்கியம். ஆதிசங்கரர் அவ்வளவு மிகப்பெரிய மகான். அத்தனை கோவில்கள், அத்தனை சக்கரங்கள், அத்தனை மகாமேருக்கள் அவர் கையால் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். பல திருத்தலங்களை நிறுவியிருக்கார். அவருடைய சமாதியை பார்த்ததே ஒரு பாக்கியம். அங்கேயே ஒரு ஈர்ப்பு இருக்குது, சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வெளியில் வர்றோம். இந்த அழகை அங்கே நின்று ரசித்து அப்படியே சுற்றி இவரை பார்க்குறப்போ மலை முகடுகள், பள்ளங்கள், மேடுகள், பச்சை அதாவது பசுமை தெரியறதை விட பல மலைகள் தெரியறதும் பனிப்பாறைகள் தெரியறதும் ரொம்ப அதிகம். பசுமை கொஞ்சம் விட்டு விட்டு மரங்கள் இருக்குது. சில இடங்களில் சில மரங்கள் இருக்குது. சில மலைகளில் இருக்கிற, இப்போ கொடைக்கானலில் அங்கே இங்கே சின்ன சின்ன மலைகளில் இருக்கிற மாதிரி அவ்வளவு மரங்கள் இல்லை. ரொம்ப சில பகுதிகளில் மட்டும் விவசாயம் நடக்குது. மற்ற இடங்களில் மண்மலைகள் தான் இருக்குது. மண், பாறை எல்லாம் கலந்து இருக்குது. மறுபடியும் அந்த மட்டை குதிரையில் ஏறி படாத, அதாவது அந்த உள்ளம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஆபத்து நமக்காக காத்துக்கிட்டு மாதிரியும் ஒரு பயத்தோடையும் அந்த மட்டை குதிரையில் ஏறி திரும்ப வந்து நாங்கள் அடுத்த ஊருக்கான பயணத்தை புறப்பட்டோம். இப்போது கேதார்நாத் பார்த்தோம். அடுத்தது பத்ரிநாத் பயணத்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மேன்மே, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் பத்ரிநாத் பயணம். என்னுடைய இந்த பயண கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.